மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்ன காந்தம், ஒரு வாரம் நம்ம பிள்ளையோட வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரலான்னு பார்த்தா நீ என்னமோ பையா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியே. நாம் அமெரிக்காவுக்கு போல, சென்னைக்கு தான் போகிறோம். அங்கே தான் எல்லாம் கிடைக்குமே. ஆமா ஆமா, எல்லாம் கிடைக்கும். ஆனா எதுலயுமே கொஞ்சம் கூட சத்தே இருக்காது. என் புள்ள இங்கிருந்து போனப்போ எப்படி இருந்தான், இப்போ பாதி ஆயிட்டான். அந்த சிட்டி மருமக நேஹாவுக்கு சமைக்கவே தெரியல. ஸ்விக்கி ஜொமேட்டோ கவரை பிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அவன் ஒன்றும் பாதி ஆகலை. ஜிம்முக்கு போய் நல்லா ஃபிட்டாக இருக்கான். ஜிம்மாவது மண்ணாவது, வயிறார என் புள்ள சாப்பிடாம தான் அப்படி இருக்கான். அதனால தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன், அவன் வயிறார சாப்பிடட்டும். அப்பதான் மருமகளான கோமலி 2 தொடப்பத்தை கொண்டு வந்து பேகுக்கு பக்கத்துல வச்சா. என்ன கோமலி, எதுக்கு இந்த தொடப்பம்? சிட்டியில் வீட்டை பெருக்க தொடப்பம் கூட கிடைக்காதா? அவங்க வீட்டில் வேக்யூம் கிளீனர் இருக்கு. ஐயோ, அவங்க வீட்டுல வேக்யூம் கிளீனர் இருக்கலாங்க, அதுல டஸ்ட் போகும். ஆனா இந்த தொடப்பத்தை வச்சு குனிஞ்சு பெருக்கும் போதுதான் வீடு சுத்தமாகும். அது மட்டும் இல்ல, அங்க கிடைக்கிற தொடப்பெல்லாம் அடிக்கடி உடைஞ்சு போகும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. அது என் கிராமத்து மருமக எவ்வளவு தெளிவா யோசிக்கிறா பாரு. சிட்டி பொண்ணுங்களுக்கு இந்த அறிவு இருக்குமா? எப்பவும் கிராமத்து பொண்ணுங்க தான் மகாலட்சுமிங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்தாங்க. என்ன காந்தம், சின்ன புள்ளைய பார்க்க கிளம்பிட்ட போல. அவங்க இருக்கிறது சிட்டியில. சிட்டி மருமக வீட்டுல எல்லா பொருளும் இருக்கும். ஆனா இந்த கோமலிக்கு தான் எதுவுமே பயன்படுத்த தெரியாது. அங்க போய் எதுவுமே செய்ய தெரியாம அவமானப்படுத்த போறா. அடி வீணா போனவளே, என் மருமகளுக்கு பட்டன் வேணும்னா அழுத்த தெரியாம இருக்கலாம். ஆனா அவளுக்கு கடவுள் கொடுத்த 2 கை இருக்கு. அந்த கையில நிறைய வேலைகளை செய்வா. என் குடும்ப விஷயம் என்கிட்ட இருக்கட்டும், நீ போய் உன் வேலையை பாரு. அது சென்னை சிட்டில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல 15வது ஃப்ளோரு. வெளியில மோகன் நேஹா 2 பேரும் வரவேற்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா மோகனு, இந்த வீட்டுக்கு பூட்டு இல்லையா? என்ன நீ கை வச்ச உடனே அப்படியே பான்னு திறந்துக்குச்சு. நாளைக்கு திருட வந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டானா? அத்தை, இது பயோமெட்ரிக் அத்தை. எங்க 2 பேரோட ஃபிங்கர் வச்சா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. ஒருவேளை உங்க பெருவிரலுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னா வாழ்க்கை முழுக்க இந்த கதவை திறக்கவே முடியாதாமா? நேஹா மூஞ்சி திருப்பிக்கிட்டு அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. என்னம்மா இது, வீடு இருட்டா இருக்கு, லைட் போடு. அலெக்சா, டர்ன் ஆன் த லைட்ஸ் இன் லிவிங் ரூம். உடனே ஸ்விட்சை போடாமலேயே ரூம்ல லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆச்சு. யாருடா அந்த அலெக்சா? எங்க இருக்கா அந்த பொண்ணு? வேலைக்கார பொண்ணா? வேலைக்கார பொண்ணு இல்லப்பா, அது ஒரு ஸ்பீக்கரு. நாம என்ன சொன்னாலும் அந்த வேலையை அது செய்யும். என்னடா இது ஆச்சரியம், ஸ்விட்ச் போட கூட உங்களுக்கு கை இல்லையா? சரி, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், பசிக்குது. நேஹா, சாப்பாடு போடுமா, ரொம்ப பசிக்குது. அத்தை, நீங்க வரீங்கன்னு ஸ்பெஷலா ஜொமேட்டோல பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடும். அப்படின்னா வீட்டில் எதுவும் சமைக்கலையா? வந்ததும் அந்த கவரை பிரித்து தான் சாப்பிடணுமா? கோமலி, கொண்டு வந்த ஊறுகாய் இருக்குல்ல, அது கொண்டு வா. சோறு வடித்து சாப்பிடலாம். அந்த பிரியாணி இவங்கள சாப்பிட்டோம், நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்க அத்தை, நான் 10 நிமிஷத்துல சாதம் வடிச்சிடுறேன். அப்படி கோமலி வேகமாக போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தா. வீட்டில் எல்லாருமே ஊறுகாய் வச்சு சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆனா நேஹா மட்டும் கோவத்தோட பிரியாணியை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில சூரியகாந்தமும் கோமலியும் கிச்சனுக்கு போனாங்க. அது எலக்ட்ரானிக் ஷாப் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும்தான். என்ன கோமலி இது, அடுப்பு இருக்கு ஆனா நெருப்பு வரல, இப்ப காஃபி எப்படி வைக்கிறது? அத்தை, இங்க கேஸ் ஸ்டவ் இல்ல, இதெல்லாம் இண்டக்ஷன் பேஸ் தான். கோமலிக்கு பயன்படுத்த வராது, நானே பயன்படுத்துறேன். அலெக்சா, ப்ளே மார்னிங் மியூசிக். காலையில சமையலறையில வேலை செய்யும் போது இந்த மியூசிக் எல்லாம் எதுக்குமா? இது சும்மா காலையில ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக அத்தை. இங்க பாரு கோமலி, இங்க புகையும் இல்ல, விறகும் தேவையில்லை. எல்லாமே ஸ்மார்ட்டான வேலைகள் தான். என்ன ஊரோ என்னவோ, நீங்கெல்லாம் கரண்ட் இல்லாம வேலையே செய்ய மாட்டீங்க போல தெரியுது. ஆனா கிராமத்துல இருக்கிற எங்களுக்கு கரண்டே தேவையில்லை. எது இருந்தாலும் இல்லைனாலும் எங்க வேலை தானாவே நடந்துகிட்டு இருக்கோம். அத்தை, இங்க 24 மணி நேரமும் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பேட்டரி பேக்கப் இருக்கு. மதியம் 1 மணி இருக்கும். சென்னையில திடீர்னு புயல் காத்து வீச ஆரம்பிச்சுது. இடி மின்னல் சத்தத்தோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ திடீர்னு அங்க பவர் கட் ஆயிடுச்சு.
என்னடா இது திடீர்னு இப்படி இருட்டிடுச்சு? கவலைப்படாதீங்க மாமா, ஜெனரேட்டர் ஆன் பண்ணிடுவாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆனாலும் ஜெனரேட்டர் ஆன் ஆகல. உடனே நேஹா செக்யூரிட்டிக்கு கால் பண்ணா. ஹலோ, என்னாச்சு? பேஸ்மெண்ட்ல தண்ணி வந்து ஜெனரேட்டர் கெட்டு போச்சா? காலையில வரைக்கும் கரண்ட் வராதா? என்னாச்சு நேஹா, கரண்ட் வராதா? ஆமா அத்தை, இப்போ ஏசி வேலை செய்யல. நம்ம இருக்கிறது 15th ஃப்ளோரு. ஜன்னலை திறந்தா மழை தண்ணி உள்ள வந்துடும். எல்லாத்த விடையும் பெரிய பிரச்சனை, நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் இல்லை. இப்போ சமைக்கிறது எப்படி? ஆமா, அந்த வாட்டர் ஃபில்டரு? அதுவும் கரண்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லைனா தண்ணி வராது. நேஹா, பசியால உயிர் போகுது, ஏதாவது ஆர்டர் பண்ணு. நான் ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணிட்டேன். வெளியில தண்ணி நிற்கிறதுனால டிராஃபிக் ஜாமா இருக்கு. இந்த மழையில டெலிவரி பாய்ஸ் எப்படி டெலிவரி பண்ணுவாங்க? உன் அலெக்ஸாவை கேளுமா, நமக்காக அது பிரியாணி செஞ்சு கொடுக்குமோ என்னவோ. சாரி அத்தை, கரண்ட் இல்லைனா எங்கள் வீட்டில் தண்ணி கூட குடிக்க முடியாதுன்னு இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அப்போ கோமலி நேஹாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏன் இவ்வளோ கவலைப்படுற நேஹா? மிஷின் ஒர்க் பண்ணலனா என்ன, நம்ம கை நல்லா ஒர்க் பண்ணும்ல. அத்தை, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நேஹா, அந்த பக்கெட்டை கொடு. வாட்டர் ஃபில்டரு வேலை செய்யலையே. ஃபில்டர் வாட்டர் இல்லைனா என்ன, இப்போ குழால தண்ணி வரும்ல, அதில் படிகார கல்லை போட்டுட்டு வடிகட்டுனா சுத்தமான குடிக்கிற தண்ணி தயாராகிடும். எல்லாரும் அதையே குடிங்க. தண்ணி சரிதாம்மா, இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பால்கனியில் பொருள் கொண்டு வந்த அந்த மர அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. மர அட்டைப்பெட்டியா? எதுக்கு அண்ணி? நீங்க கொண்டு வாங்க சொல்றேன். கோமலி அந்த மரப்பெட்டி எல்லாத்தையும் உடைஞ்சு போயிருக்கிற பானையில அடுப்பையும் தயார் பண்ணா. அட, விறகடுப்பு தயாராயிடுச்சே. அதுடா என் கிராமத்து மருமக. எங்க போன்ல சார்ஜ் இல்லாம இருக்கலாம், என் மருமகளுக்கு எப்பவுமே சார்ஜ் இருக்கும். அத்தை, சமையலறையிலிருந்து சமைக்க தேவையான எல்லாமே கொண்டு வாங்க. 10 நிமிஷத்துல சாப்பாடு சாம்பார் எல்லாத்தையுமே நான் தயார் பண்ணிடுறேன். அரை மணி நேரத்துல எல்லாரும் சுட சுட சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கோமலி அக்கா, என் லைஃப்ல ஒரு டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்டதே இல்லை. உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்பதான் பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அங்க வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க பசங்க பசி தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. உங்க வீட்டுல கொஞ்சம் ஃபுட் இருந்தா அவங்களுக்கும் கொடுக்குறீங்களா? ஐயோ, அதுல என்ன இருக்குங்க, இருங்க நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். அப்போ திடீர்னு கரண்ட் வந்துச்சு. வெல்கம் பேக். உன் வெல்கம் பேக்கும் நீயும். மதியம் நாங்கள் பட்னியாக இருக்கும்போது நீ என்ன எங்களுக்கு சோறு வடிச்சு கொடுத்தியா? இப்போ வந்துட்டு பெருசாக வெல்கம் பேக்குன்னு சொல்லிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்துரு. அத்தை, மன்னிச்சிடுங்க. டெக்னாலஜி தான் என்னோட பலம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரண்ட் இல்லைன்னா இது எதுவுமே வேலை செய்யாது. நாங்கள் பட்னியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இனிமே கோமலிக்கிட்ட நான் சமையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறேன் அத்தை. கண்டிப்பாக நேஹா, அப்படியே உன்கிட்ட கம்ப்யூட்டரு அப்புறம் இங்கிலீஷு எல்லாம் நான் கற்றுக்கிறேன். அப்படி வா வழிக்கு. எந்திரம் முக்கியம்தான், அது தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டா தப்பில்லை. ஆனால் அதுவே வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டா நாளைக்கு கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்கும். ஆமா, நாளைக்கே போய் முதல்ல ஒரு கேஸ் சிலிண்டரும் ஸ்டவ்வும் வாங்கிட்டு வரேன். விறகடுப்பில் செய்கிற சமையலுக்கு முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி கூட நிற்க முடியாதுல்லப்பா. அப்படி கிராமத்து அழகும் பட்டணத்து அழகும் ரெண்டுமே சேர்ந்து அந்த வீட்டை ரொம்ப சந்தோஷமாவே வச்சுக்கிச்சு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். அந்த வருஷம் வெயில் காலம் சாதாரணமா இல்ல. 40 டிகிரி தாண்டி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல இருந்து நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. வீட்டுல ஃபேன் போட்டாலும் வேர்த்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ராஜேஷும் மோகனும் தலையில படுத்துக்கிட்டு பாவம் அனல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மருமகளுங்க 3 பேரும் கையில நியூஸ் பேப்பரை வச்சு காத்து விசிறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சூரியகாந்தம் ஒரு பக்கெட் நிறைய தண்ணியும் ஒரு கோணிப்பையையும் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. ஏம்மா சூரியகாந்தம்மா, என் உடம்புல வர வேர்வையால உன் வீடே நனைஞ்சிடும் போல தெரியுது. நான் சாப்பிட்டு சேர்த்து வச்ச கொழுப்பெல்லாம் இந்த வேர்வையில கரைஞ்சி போயிடும் போல இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா, போய் ஒரு 2 டன் ஏசியை வாங்கிட்டு வந்து போடுமா. ஆமாம்மா, இந்த அனல்ல என் லேப்டாப் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. என் ஆஃபீஸ் வேலையை கூட செய்ய முடியல. நம்மளை தவிர இந்த ஊரில் எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்கு. நம்ம வீட்டுக்கும் ஒரு ஏசி வாங்கி போடுமா. வாயை மூடுங்க 2 பேரும். ஏசி கொண்டு வந்து போட்டா கரண்ட் பில்லை யார் கட்டுறது?
உங்க தாத்தா செத்து போனாரு, அவர் வந்து கட்டுவாரா? வாயை மூடிக்கிட்டு அமைதியா உட்காருங்க. நான் இப்பவே ஒரு நேச்சுரல் ஏசியை கிரியேட் பண்றேன். சாந்தினி, கோமலி, இந்த கோணிய தண்ணியில நினைச்சு இவங்க 2 பேருக்கும் போத்தி விடுங்க. அதுதான் நேச்சுரல் ஏசி. ஐயோ அத்தை, இந்த கோணிப்பைய போத்துக்கிட்டா உடம்பெல்லாம் அரிக்கும்ல. பாவம் மோகனுக்கு ஆல்ரெடி சென்சிட்டிவ் ஸ்கின்னு, ஏதாவது ஆச்சுன்னா? அரிப்பெடுத்தா சொரிஞ்சுக்க சொல்லு. அதை விட்டுட்டு ஃபேன் போடுறேன் ஏசி போடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். இந்த வீட்டில் கரண்ட் பில்லு 100 ரூபாய் தாண்டவே கூடாது. ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே, காந்தம், உன் கஞ்சத்தனத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. மனுஷங்களுக்கு அனலா இருக்குன்னு கோணி பைய போத்துற. நாளைக்கு வீட்டுக்கே அனலாச்சுன்னா வீடை சுற்றி கோணி பைய போடுவியா? எல்லாரும் உடம்புல ஈரமான கோணிப்பைய போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா ஒரு பிளேட்ல பெரிய ஐஸ் கட்டிய வச்சுக்கிட்டு அவ முகத்துக்கு தேய்ச்சிக்கிட்டு ஸ்டைலா உள்ள வந்தா. சாந்தம்மா ஏசியில இருந்து வரதுனால முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சூரியகாந்தத்தோட குடும்பத்தை அந்த நிலைமையில பார்த்து சாந்தம்மா ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சூரியகாந்தம், வீட்ல எல்லாரும் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, அசிங்கமா கோணிப்பைய போத்திக்கிட்டு. எங்க வீட்டுல ரூமுக்கும் ஏசி இருக்கு, மொத்தமா 3 ஏசி இருக்கு. குளிர் தாங்க முடியாம நானே போர்வை போத்தி தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஏழைங்களாச்சே, உங்களால ஏசி எல்லாம் வாங்கி போட முடியாது, அதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதை கேட்டதும் சூரியகாந்தத்துக்கு ஈகோ ஹர்ட் ஆச்சு. கோவத்துல முகம் செவந்து போச்சு. என்ன காந்தம்மா, எங்க குடும்பத்தை ஏழை குடும்பம்னு சொல்லி கிண்டல் பண்றியா? என் வீட்டுல இருக்கிற மருமகளுங்க நினைச்சா என் வீட்டையும் சில்லுன்னு மாத்த முடியும். இது இந்த ஊர்ல தான் இருக்கா இல்ல காஷ்மீர்ல இருக்கான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். அப்படியா? இன்னும் ஒரு வாரத்துல வெயில் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு வானிலை மையத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள உன் மருமகளுங்களால எந்த கரண்ட்டையும் பயன்படுத்தாம இந்த வீட்டை சில்லுன்னு இருக்க வச்சுக்க முடிஞ்சுதுன்னா என் வீட்டில் இருக்கிற அத்தனை ஏசியை பிடுங்கி கொண்டு வந்து உன் காலடியில போடுறேன். இல்ல ஊரே இப்படி கோணிப்பைய போத்திக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு கிண்டலா சொல்லி சாந்தம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. சாந்தம்மா போனதுக்கு அப்புறம் சூரியகாந்தம் மருமகள்கள் 3 பேரையும் கூப்பிட்டு எப்படியாவது நான் கொடுத்த வாக்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 மருமகள்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அக்கா, வீட்டோட நிலைமைய பார்த்தா கஷ்டமா இருக்கு. அத்தை ஏசியும் வாங்க மாட்டாங்க, ஃபேனும் போட மாட்டாங்க. இப்ப இவங்க வாக்க நாம எப்படி நிறைவேற்றுறது? அக்கா, நம்ம வீட்டுல அந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு ரூம் இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? அந்த காலத்துல எங்க தாத்தாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ரூம்ல தான் போய் படுத்துப்பாங்களாம். தரைக்கு அடியில இருக்கிற ரூம்ல அனல் அந்த அளவுக்கு இருக்காதான். வாவராதா, இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒரு ஊர் இருக்காமா. அந்த ஊர்ல இருக்கிறவங்க வெயில் தாங்க முடியாம எல்லாருமே தரைக்கு அடியில வீடு கட்டி வாழ்றாங்களாம். அந்த கிராமமே பார்க்க அழகா இருக்குமாமா. ஏன்னா தரைக்கு அடியில குளிர் அதிகமா இருக்குமாமா. பேசாம நாமளும் அதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ல. இது நல்ல ஐடியா. போய் உடனே மோகனி ராஜேஷையும் வர சொல்லுங்க. நம்ம அந்த அறைய கிளீன் பண்ணலாம். இன்னிலேருந்து ராத்திரிக்கு நம்ம அங்கேயே படுத்துக்கலாம். ஃப்ரீயா ஒரு ஏசி ரூம் இருக்கும்போது எதுக்காக காசு கொடுத்து ஏசி எல்லாம் வாங்கணும்? அப்படி சாந்தினி, கோமலி, ராதா ராத்திரி நேரம் புருஷனுங்களை எழுப்பி அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அங்க தூசியும் குப்பையுமா தான் இருந்துச்சு. ஏங்க, அனல் இல்லாம ஏசி வாங்காம சில்லுன்னு இருக்கணும்னா நீங்க இந்த ரூமை கிளீன் பண்ணியாகணும். ராஜேஷ், நீயும் உங்க அண்ணன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண. என்ன நீங்க? நான் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, என்னை கூட்டிட்டு வந்து இந்த ரூமை சுத்தம் பண்ண சொல்றீங்களே, இது கொஞ்சமாவது சரியா இருக்கா? ஏங்க, இப்ப இந்த ரூமை கிளீன் பண்ணலனா நாளையில இருந்து அந்த ஈரக்கோணிப்பைய போட்டுக்கிட்டு தான் உட்கார வேண்டி இருக்கும். டே மோகன், அண்ணனுக்காக வாடா. எவ்வளவு அனல் அதிகமா இருக்கு. இப்படி அதிகமான அனல்ல என்னால சாப்பிடவே முடியல. எனக்கு என்னமோ இங்க இருக்கிற மண்ணை பார்த்தா கூட சாக்லேட் பவுடர் மாதிரியே இருக்கு. ரூமை சீக்கிரம் கிளீன் பண்ணலாம், இல்லைன்னா இவங்க சோறு போட மாட்டாங்க அப்படின்னு மோகன் சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு 3 மருமகள்களும் சேர்ந்து அந்த ரூமை ரொம்ப சூப்பரா தயார் பண்ணாங்க. செவரெல்லாம் மண்ணை வச்சு பூசி ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன தண்ணி பானையை கொண்டு போய் வச்சாங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருந்த அந்த நேரத்துல அனல் தாங்க முடியாம சூரியகாந்தம் மயக்கு போட்டு வீட்டுல விழுந்திருந்தாங்க. அப்ப சாந்தினி, கோமலியும் வந்து அவங்க கண்ணுல ஒரு துணியை கட்டி அவங்கள அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. சூரியகாந்தமும் ராமாராவும் வந்தாங்க. சூரியகாந்தம் கண்ணு திறந்து பார்த்தப்போ பழைய அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமு பாக்குறதுக்கு ஒரு பெரிய பேலஸ் மாதிரி தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க இருக்கிற வெட்டி வேரிடம் மனம்,
அதே மாதிரி அந்த காலத்து விளக்கு வெளிச்சத்துல அந்த ரூமு பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வெளியில இருந்து வர அனல் காத்தா இருந்தாலும் ஜன்னல் ஓரமா வச்சிருக்கிற பானை தண்ணியில பட்டு அது சில்லுன்னு தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்ன இது, மேல அவ்வளவு அனலா இருக்கு, இங்க என்னமோ இவ்வளவு குடுகுடுன்னு இருக்கு. என்ன சாந்தினி, எனக்கு தெரியாம ஏசி வாங்கிட்டு வந்து இந்த ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லாத, இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற நேச்சுரல் ஏசி. கரண்ட் பில்லே வராது, 0 கரண்ட் பில் யூசேஜ் தான். அடடா, என் மருமகளுங்க எவ்வளவு புத்திசாலிங்க. ₹1 செலவில்லாம என்ன இந்த காஷ்மீருக்கே கூட்டிட்டு வந்துட்டாளுங்களே. இப்ப இருக்க அந்த சாந்தம்மாவுக்கு அவளை கூப்பிடுறேன். ராஜேஷும் மோகனும் போர்வையை போத்திக்கிட்டு அந்த ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சாந்தம்மா சூரியகாந்த வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இவங்க எல்லாரும் எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு குழப்பத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு காத்து போறதுக்காக ஒரு சின்ன ஓட்டை ஒண்ணு இருந்துச்சு. அதுல இருந்து சில்லுன்னு காத்தும் சிரிப்பு சத்தமும் கேட்டுச்சு. சாந்தம்மாவால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. அதனால அந்த ஓட்ட வழியா தலையை உள்ள விட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா திடீர்னு அந்த ஓட்டையில அவங்க தலை மாட்டிக்கிச்சு. வெளியில இழுத்தாலும் வரல. ஐயோ கடவுளே, என் தலை மாட்டிக்கிச்சே, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. கீழே ரூம்ல எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது சாந்தம்மா கூப்பிட்ட குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. அப்ப மோகன் தலையை நிமிர்ந்து பார்க்கும்போது சாந்தம்மாவோட தலை தொங்குறத பார்த்தான். அம்மா, நம்ம ஏசி ரூமுக்கு காத்து வர வழியா எலி எட்டி பாக்குது. நான் போய் அது தலையில அடிச்சிட்டு வரேன். டேய் ராஜேஷ், நான் எலி இல்லடா, பக்கத்து வீட்டு சாந்தம்மாடா. சூரியகாந்தமும் ராமாராமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மோகனும் ராஜேஷும் மேல போய் சாந்தம்மாவோட காலை பிடிச்சி ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஓட்டையில இருந்து தலைய வெளியில எடுத்தாங்க. அதுக்கப்புறமா சாந்தம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்டு ரூம்குள்ள வந்தாங்க. என்ன சாந்தம்மா, என் அண்டர் கிரவுண்ட் ரூம் பாக்குற ஆர்வத்துல பொந்துல மாட்டிக்கிட்ட எலி மாதிரி ஆயிட்டேன். இப்ப தெரியுதா இந்த ரூம் நல்லா சில்லுன்னு இருக்கா இல்ல உன் ஏசி ரூம் சில்லுன்னு இருக்கா? வீட்டுக்கு போய் மொத்த ஏசியை பிடுங்கி கொண்டு வந்து கால் கிட்ட போடு. சாந்தம்மா வெக்கப்பட்டு தலகுனிஞ்சு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. 3 நாளுக்கு அப்புறமா ஊர்ல வெயில் அதிகமாயிடுச்சு. அதனால கரண்ட் கம்பம் கூட அந்த வெயில் தாங்க முடியாம எரிஞ்சு போய் ஊர்ல கரண்ட்டும் இல்ல. 3 நாளைக்கு கரண்ட் வராதுன்னு லைன்மேனும் சொல்லிட்டாரு. சாந்தம்மா வீட்டுல ஏசி வேலை செய்யல. சாந்தம்மா அனல் தாங்க முடியாம சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்தா. அவ கூடவே சேர்ந்து ஊச்சனங்களும் சில பேர் வந்தாங்க. சூரியகாந்தம், என்ன மன்னிச்சிடு. என் வீட்டுல இருக்கிற பணமோ ஏசியோ இன்னைக்கு எங்க உசுரை காப்பாத்த முடியல. என் புருஷன் அனல் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. எங்க உசுரை காப்பாத்து காந்தம், எங்களையும் அண்டர் கிரவுண்ட் ரூமுக்குள்ள கூட்டிக்கிட்டு போ. சூரியகாந்தத்துக்கு ரொம்ப இலகுன மனசு. ஊஜனங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்களால அமைதியா இருக்க முடியல. அழாத சாந்தம்மா, எழுந்திரி. என் வீட்டு வாசல் எல்லாருக்காகவும் திறந்தே இருக்கும். சாந்தினி, கோமலி, ராதா, நம்ம அண்டர் கிரவுண்டு ரூமோட கதவை திறந்து வைங்கம்மா. ஊருக்காரங்க எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள வந்து உக்காரட்டும். பகல் பூரா அவங்க இங்கேயே இருக்கட்டும். எல்லாருமே சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்டு ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. பகல் நேரத்துல வெளியே வெயில் அதிகமா இருந்தாலும் உள்ள ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. எல்லாருமே அந்த ரூமை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஊஜனுங்க எல்லாரும் வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல அந்த ரூம்ல படுத்து தூங்கிட்டு வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்து வேலை செய்யவே ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு. பகல்ல தான் தூக்கம், ராத்திரியில வேலை. சாந்தினி, கோமலி, ராதா எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மண்பானையில அதிகமா சமையல் செஞ்சு அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்தாங்க. சூரியகாந்தம், சும்மா சொல்லக்கூடாது. நீ இந்த ஊருக்கே தேவதை மாதிரி இருக்கிற. எங்க வீட்டுல ஏசி இருந்து என்ன புண்ணியம். ஆனா ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ ஆதரவு கொடுத்திருக்க. பாத்தீங்களா, செயற்கையா கிடைக்கிற கரண்ட்டை நம்பி இருந்தா இப்படிதான் கஷ்டப்படணும். ஆனா என் மருமகளுங்க இயற்கையா கிடைக்கிற குளிர்ச்சியை பயன்படுத்தினதால நல்லா இருக்கும். அம்மா, ஊர் ஜனங்களுக்கு மட்டும்தான் சூடான சாப்பாடா? எனக்கும் சுட சுட சாப்பாடு கொடுக்கலாம்ல. இந்த குளிரா இருக்கிற இடத்துல சுட சுட சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் மோகன் சொன்னதை கேட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வெயில் காலம் முடிகிற வரைக்கும் கூட ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமுக்குள்ள தான் தங்கியிருந்தாங்க. இத பார்த்து சூரியகாந்தத்தோட குடும்பமும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. செயற்கையா கிடைக்கிற எதையும் எப்பவும் நம்ப கூடாது. அது நிரந்தரம் கிடையாது.
இயற்கையாக கிடைக்கிற எதுவும் சுலபமாக கிடைக்காது. ஆனால் அது கிடைச்சா அவ்வளவு சுலபமாக போகாது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.